சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் 160 ஆண்டு விழா மற்றும் இந்திய அரசியல் அமைப்பின் 75வது ஏற்பு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுவதை தற்போது காணலாம். முதல்ல ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு நீதியரசர் சுந்தரேஷ் அவர்கள் இங்கு உரையாற்றுகிற போது ஒரு இக்கட்டான நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு நீதியரசர் தமிழிலே பேசுவார்னு நினைச்சோம், ஆங்கிலத்திலே பேசினார். ஒரு நீதியரசர் ஆங்கிலத்தில் பேசுவார்னு நினைத்தோம், ஆனால் தமிழிலே பேசினார். இதுதான் இருமொழி கொள்கை. இது தமிழ்நாடு. இக்கட்டான நிலைதான் உங்களுக்கு கிடையாது, இது நல்ல நிலை தான். இது நேற்று நிதிநிலை அறிக்கையை நான் தாக்கல் செஞ்சோம். நிதிநிலை அறிக்கையை நேற்று தாக்கல் செஞ்சுட்டு இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் ஸ்ரீராம் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவரோட நான் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அதனால் நான் பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டிலிருந்து சென்று இந்திய அளவில் நீதித்துறைக்கு பல விதங்களில் பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மதிப்பிற்குரிய ஆர் மகாதேவன் அவர்களுக்கும், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மதிப்பிற்குரிய கே.வி. விஸ்வநாதன் அவர்களுக்கும், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மதிப்பிற்குரிய எம்.எம். சுந்தரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மெட்ராஸ் பார் அசோசியேஷனின் போற்றத்தக்க 160ஆம் ஆண்டு பயணத்தை குறிக்கக்கூடிய கொண்டாட்டத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். இந்தியாவிலேயே தலை சிறந்த பாரம்பரியம் கொண்டது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம். நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் மூத்த வழக்கறிஞர் அதை விளக்கி இருக்கிறார். எனவே அது குறித்து நான் அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 1862ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த நீதிமன்றத்தோட பார் அசோசியேஷன் 1865ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு அந்த ஆண்டு மார்ச் 14ஆம் நாள் முதல் கூட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு அதோட 160ஆம் ஆண்டை கொண்டாடக்கூடிய வகையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதிலையும் முற்போக்கான சமூக வளர்ச்சியை நோக்கி நடைபெறுவதிலையும் வழக்கறிஞருடைய பங்கு மிக முக்கியமானதாகும். வழக்கறிஞர்கள் தான் சமூகத்தில் நிலவர அநீதி என்ற நோயை குணப்படுத்துகிற மருத்துவர்கள். அது மட்டுமல்ல, வழக்கறிஞர் சங்கம் என்பது சமூக நீதியும் காக்கிறதும் தனிநபர்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுலையும் முதன்மை அமைப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். ஜனநாயகத்தை செதுக்கிறதுல வழக்கறிஞர்கள் மற்றும் நீதியரசோட பங்களிப்பை நான் மிகவும் பாராட்டுகிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உருவான வழக்கறிஞர்கள் இந்தியாவோட பிற உயர்நீதிமன்றங்களையும் தங்களுடைய அறிவாற்றலால் வாத திறமையால் புகழஞ்சிட்டு இருக்காங்க. அரசமைப்பு சட்டத்துக்கு மெருகூட்டுகிற பல தீர்ப்புகளை நம்முடைய நீதியரசர்கள் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறதுல நம்ம சென்னை உயர்நீதிமன்றமும் மெட்ராஸ் பார் அசோசியேஷனும் மிக சிறப்பான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். மெட்ராஸ் பார் அசோசியேஷனோட 160வது ஆண்டினுடைய விழாவை சேர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 75வது விழாவையும் ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அரசமைப்பு என்பது சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை அடைகிறதுக்கான ஒரு கருவின்னும்
அரசமைப்பு என்பது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வாழ்க்கையின் கொள்கையாக அங்கீகரிக்கும் ஒரு முறை என்னும் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். அரசமைப்பு ரீதியாக இந்தியா ஒரு ஜனநாயக சோசலிச மதசார்பற்ற இறையாண்மையை பொருந்திய குடியரசு. இந்திய அரசமைப்பு சட்டத்தோட முகப்புரையில் குறிப்பிட்டிருக்கும் நீதி, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கு இது உத்தரவாதம் அளிக்குது. அரசமைப்பு சட்டமானது அரசாங்க கட்டமைப்பு நடைமுறைகளை மற்ற அதிகாரங்களுக்கான வழிகாட்டுதல்களை நிறுவுவதோடு அடிப்படை உரிமைகள், மைய கொள்கைகள் மற்ற தங்கள் நாட்டிற்கான குடிமக்களின் கடமைகளையும் வரையறுக்குது. இந்தியாவில் வெவ்வேறு மதம், இனம் இருந்தாலும் நம்மோட அரசமைப்பு சட்டம் அதன் மாற்றும் அணுகுமுறையின் காரணமாக உயிர்ப்புடன் இருக்கு. அரசமைப்புக்கு எதிராக உறுதியான தூண்களாக இருக்கும் சுதந்திரமான நீதித்துறை, சிறந்த நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களோட பங்களிப்பு ஆகியவை அரசமைப்பின் உயிர்ப்பான நிலத்தன்மைக்கு காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அண்மை காலங்களில் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிற நிலை காணப்படுது. நிதி, கல்வி போன்ற பல விஷயங்களில் மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் நீதித்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அவருடைய நலனுக்கும் சட்டக்கல்விக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு வழக்கறிஞர் நல நிதியத்திற்கு ஆண்டுதோறும் அரசு வழங்கக்கூடிய 8 கோடி ரூபாய் மானியத்தை 10 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். இயற்கை எய்திய வழக்கறிஞர்களோட சட்டப்பூர்வ வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. உயிரிழந்த வழக்கறிஞர்களோட வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி உதவிக்கான விண்ணப்பங்கள் அப்போ அதிகமாக நிலுவையில் இருந்ததை கருத்தில் கொண்டு கூடுதல் மானியமாக 20 கோடி ரூபாய் வழக்கறிஞர்கள் இறங்க ஆணையிடப்பட்டது. கூடுதலாக 2 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறோம். நீதித்துறைக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 6 மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள், 5 கூடுதல் மாவட்ட நீதிமன்றங்கள், 13 சார்பு நீதிமன்றங்கள், 2 கூடுதல் சார்பு நீதிமன்றங்கள், 7 முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள், 18 மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள், 3 மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், 1 குற்றத்துறை நடுவர் நீதிமன்றம், 7 வணிக நீதிமன்றங்கள், 9 சிறப்பு நீதிமன்றங்கள், 2 குடும்ப நல நீதிமன்றங்கள் உள்ளிட்ட 73 புதிய நீதிமன்றங்கள், 1689 புதிய பணியிடங்கள் மற்றும் இதர வசதிகளோடு 151 கோடியே 68,47,995 ரூபாய் செலவில் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. புதுசாக நீதிமன்றங்கள் கட்டடங்கள் கட்டுதல், நீதிபதிகளுக்கான குடியிருப்பு கட்டடங்கள் கட்டுதல், பழைய நீதிமன்ற கட்டடங்களை பராமரித்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகிய பணிகளுக்கு அரசு 851 கோடியே 43 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை ஆகிய நீதிமன்றங்களுக்கு கணினி தொடர்பான கட்டமைப்புகளை உருவாக்க 37 கோடியே 94 லட்சம் ரூபாய் அரசு வழங்கியிருக்கு. மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு கணினி தொடர்பான கட்டமைப்புகளை உருவாக்க 66 கோடியே 66 லட்சம் ரூபாய் அரசு வழங்கியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் 40 கோடி 8 லட்சம் ரூபாயோட கூடுதலாக 4 கோடியே 60 கோடி 8 லட்சம் ரூபாயோட கூடுதலாக 4 கோடியே 61 லட்சம் ரூபாய் வழங்கி கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 6 அரசு சட்டக் கல்லூரிகளுக்கு 480 மாணவர்களை கூடுதலாக அனுமதித்து ஆணை வெளியிடப்பட்டிருக்கு.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 12 நபர்கள் அரசு சட்டக்கல்லூரிகளில் விளையாட்டு மற்றும் உடற்கல்வி இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமன முறையில் தெரிவு செய்யப்பட்ட 12 உதவி பேராசிரியர்கள் அரசு சட்டக்கல்லூரிகளில் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வந்தாங்க. அரசு சட்டக்கல்லூரிகளில் பணிபுரிந்து வரக்கூடிய 36 உதவி பேராசிரியர்களுக்கும் அதில் 5 உதவி பேராசிரியர்களுக்கும் இணை பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கப்பட்டிருக்கு. அரசு சட்டக்கல்லூரியில் காலியாக இருக்கக்கூடிய 2 பழங்குடியினர் பிரிவினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் 8 பேராசிரியர்கள், 64 சட்ட உதவி பேராசிரியர்கள் மற்றும் 60 சட்ட முன் படிப்பு உதவி பேராசிரியர்கள்னு மொத்தம் 132 காலி பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் 24/1/2025 அன்று அறிவிக்கை வெளியிடப்பட்டு நிரப்பப்பட இருக்கு.